1 minute ப்ளீஸ். உங்களுக்காகவே தெய்வம் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை கேட்போமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, இதோடைய பொருள் என்னன்னா, இனி உங்க வாழ்க்கையில பசிக்கு வறுமைக்கு இடமே கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். ஏன்னா பிறருடைய பசியை ஆற்றக்கூடிய சக்தியும் அவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆகவே சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், கலங்க வேண்டாம். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி தாங்கள் மாத்திரமல்ல பிறரையும் வறுமையிலே பசியிலே இருக்கிறவர்களை போஷிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் மகிமையாக நடத்துவீராக. கிருபை பாராட்டும். இயேசு மூலமாய் பிதாவே, ஆமென்.